பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. அவர் இறப்பதற்கு முன் என் மனசுல பசுமையா இருக்கு. உன்னை கடத்திட்டு போயிடுறேன். ஒருத்தனுக்கு நீயும் கேட்டிருப்ப, இதெல்லாம் சிலபஸ்ல இல்லாம பாட்டி வழியா வரக்கூடிய கதை. பாட்டி இருந்தால் கேட்டு இருப்பாய். அதுவும் கதை சொல்லுகின்ற பாட்டியாக இருந்தால். சீரியலை பார்க்கின்ற பாட்டிகள் இப்பொழுதெல்லாம் கதை சொல்வதில்லை. முதல்ல என் பாட்டி எல்லாம் வந்து கதை சொல்லுவா, நிறைய சொல்லுவா, நிறைய பேசுவா என்கிட்ட. அவ சொன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், கேள்விப்பட்டிருக்கியா? அவன் ஒரு மரத்துல நின்று, ஐயோ நல்ல சோறு வந்தா நல்லா இருக்குமே, பிரியாணி அப்புறமா வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே. வந்துருச்சான், சாப்பிட்டானா. நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் போட வந்துருச்சான், எடுத்து குடிச்சானா. நல்ல தூக்கம் வருது, ஒரு கட்டில் இருந்தானா, கட்டில் வந்துருச்சான். கை கால்லாம் அசதியா இருக்கு, ஏன்னா தேவதைகள் வந்துட்டாங்களாம் பிடிக்கிறதுக்கு. அப்படியே தூங்கிட்டான். எழுந்து முழிச்சு பார்த்துருக்கா, நட்ட நடு காடு, கட்டில படுத்துட்டு இருக்கிறான். ஐயோ நாம எப்படி இங்க வந்தோம்? நாய் நரி பேய் பிசாசு வந்து நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னா, நாய் நரி பேய் பிசாசு வந்து சாப்பிட்டுருச்சான். இப்படி சொல்லுவாங்க ஒரு கதை. ஏன்னா அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே. நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு தரும். அவன் என்ன நினைச்சானோ அது தந்துச்சு. உன் கற்பகத்தரு எது தெரியுமா? உன் மனம். உன் மனம் எது நினைக்கிறதோ அது உனக்கு கிடைக்கிறது. நீ நல்லதே நினைக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால் அதுதான் நிறைவேறுமே தவிர, சரியான எண்ணங்கள் கொண்டு முன்னேறுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். என்னுடைய பாட்டி போறம்பக்கல போயிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அத்தனை விழுமியங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுதும் கூட அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதவர்களை பார்த்து நான் விஷனப்படுகிறேன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்றது? ஸ்ரீனிவாசன், மிஸ்ஸஸ் ஸ்ரீனிவாசன், சுமதி ஸ்ரீனிவாசன் அவங்க பேரு. அவங்க ஒரு ஆண்டர்பிரனர். ஒரு முறை இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னமா சொல்லிட்டாங்கங்க, எனக்கு பிடிச்சிருச்சுங்க அவங்க சொன்னது. இந்த லேடிஸ் இருக்கிறீங்கல்ல, நமக்கான செய்தி. இந்த குழந்தைகள், பெண்கள் நமக்கான செய்தி. நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இது டைரக்டா நமக்கான செய்தி, உங்களுக்கு இன்டைரக்டான அப்ளிகேஷனுக்கான செய்தி. பாருங்க, ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 3 இளம் பெண்கள் ஒரு சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சாப்பாடு இருக்கு இல்லையா, அங்க எப்படியோ ஒரு கரப்பாம்பூச்சி உயிரோட வந்துருச்சு. உயிரோட ஒரு பொண்ணு கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா உவீல்னு கத்தி தட்டுச்சு பாருங்க. அது பறந்து இன்னொரு பொண்ணுடைய துப்பட்டால உட்காந்துருச்சு. அவ எழுந்துருச்சு, துப்பட்டாவை தட்டி அவ கத்தன கத்துல எல்லா ரெஸ்டாரண்ட் ஆட்களும் எழுந்து நின்னுட்டாங்க. இது தட்டுனதுல இது இன்னொருத்தி மேல போய் விழுந்துருச்சு. இது நடந்தது. அப்போ ஒரு வெயிட்டர் வந்திருக்காரு. வெயிட்டர் வந்து என்ன என்ன ஏன் சத்தம்? காக்ரோச் காக்ரோச் கத்துன உடனே அந்த காக்ரோச் வந்து இவங்க சத்தத்துல டேபிள்ல கிடக்குது. அவர் ஒன்னும் செய்யலையாம். நேரா போய் கையில அதை பிடிச்சிட்டு ஜன்னல வெளில போய் போட்டார். அந்த அம்மா நிறுத்தி சொல்லுச்சு, ஒரே காக்ரோச் தான். டேபிள்ல இருந்த போது ஒருத்தி அதை எப்படி எதிர்கொண்டாள், மேல விழுந்த பொழுது எப்படி அதை எதிர்கொண்டாள், டேபிளில் இருக்கின்ற பொழுது அவள் எப்படி எதிர்கொண்டான், இன்னொருத்தன் எப்படி எதிர்கொண்டான். ஒரே சூழல் தான். யார் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்படி ஒரு கிரைசிஸை சந்திக்கிறது. ஒரு விஷயம் தெரியலையா, புரியல. ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா, இப்போ தேர்ட் இயரா ஃபோர்த் இயரோ புரியலைங்க. 10 ஸ்டாண்டர்ட்லயே புரிஞ்சிருக்க வேண்டியது புரியல. இப்ப என்ன செய்ய சொல்ற? ஃபெயில் ஆகணுமா? ஆக மாட்டேன், சொல்லி கொடு. அதெல்லாம் சொல்லி தர முடியாது. முட்டாளா நீ? 11th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்க வேண்டிய தியரம் இன்னுமா தெரிஞ்சுக்கல? தெரியலையா? சொல்லி கொடு. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆனா சொல்லி கொடு நான் கேட்கிறேன்ல, கை தட்டுறல. இப்படி துணிச்சலா எத்தனை பிள்ளைகள் கேட்கிறீர்கள்? நிறைய பேர் கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல சொல்லவா? இந்த விஷயம் எல்லா குழந்தைகளும் சொல்லுகிறேன், உனக்கும் சொல்லுகிறேன். நான் யாரு? இப்போ ஸ்பீக்கர், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஏன் ஃபியூனரல்ல இருந்த மாதிரியே இருக்க? ஆமா தானே? எஸ். ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் இல்ல. இது என்னது? உன்னுடைய வயசு என்னுடைய பேச்சு அனுபவம்னா இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணும். சரியா? தெரியணுமா? தெரியும்.
நான் இங்க நிறுத்திட்டு சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன். அந்த புக்ல ஒரு வார்த்தை வந்தது, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரியல, நிஜமா புரியலீங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். எனக்கு புரியவே இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், புரியுதா பார். இப்போ உங்க ஹெட் மாஸ்டர் இருக்கிறார்ல, திருநாவுக்கரசு சார், நல்ல மனுஷன், சைலண்டா தானே இருக்காரு. ஏதோ ஆர்ப்பாட்டம் இருக்கு. வந்தாரு, சூப்பரா டீ எல்லாம் கொடுத்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாரும் முன்னால போயிட்டாங்க. அவர் பின்னால மாட்டினார். இங்க வரும்போது அவர்கிட்ட என் மனசுல ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, 25-30 வருஷம் பேசுறோம், மைக் நான் என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைங்க வேற நம்பி நம்ம கிட்ட பேச்சு கேட்கறதுக்காக வந்திருக்குதுங்க. அது வேற ஸ்கூல் பிள்ளைங்க வேற காத்திருக்குதுங்களாம் பேச்சு கேட்க. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சார் கிட்ட நான் கேட்டேன். சார் ஒரு டவுட் சார். என்ன ப்ரொஃபசர் அப்படின்னாரு. சார் என் முன்னால நான் போய் நின்ன உடனே கருப்பா வைக்கிறாங்க சார். அதெல்லாம் வைக்க மாட்டாங்க மேடம், பயப்படாம வாங்கினார். இல்ல சார், ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், அதுக்கு கொண்டெல்லாம் வேற இருக்கு சார். என்னமா சொல்ற? இல்ல சார், அது இருந்தாதான் சார் பேச்சு கேட்கவே வருது. எதை பத்திமா சொல்ற? டைம் ஆயிடுச்சுப்பா, வா போலாம். இல்ல சார், அது சொல்லுங்க, அது பேசினாதான் அடுத்தவங்களுக்கு கேக்குது. டப்புன்னு நின்னார், கார்ல ஏற உடல. உள்ள வாங்கினார். மைக்கியா கேக்குறீங்க? ஆமா சார். ஐயோன்னு உட்காந்துட்டார். மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ, இந்த வெள்ளிங்கிரி சார் என்ன சொல்றது, இந்த நடராஜன் சார் என்ன சொல்றது, மைக்னா என்னன்னு தெரியாத ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்கறதுக்காக பேசுறதுக்காக இங்க நிறுத்தி இருக்கிறாங்களே, என்ன கொடுமை இது. உனக்கு மைக்னா என்னன்னு தெரியாதுன்னாரு. எதுக்குமே டென்ஷன் ஆகாத திருநாவுக்கரசர் சார் டென்ஷன் ஆனார். சார் தெரியாது சார், சொல்லி கொடுங்க சார். முட்டாள் மைக்னா அப்படின்ட்டு எலக்ட்ரான் நியூட்ரான் அதெல்லாம் சொல்லி எனக்கு மைக்னா என்னன்னு சொல்லி தந்தார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்றேன், புரியுதா பார். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். இவ்வளவுதான். உன் கிளாஸ்ல திட்டுறாங்களா, முட்டாள், பரவாயில்ல சொல்லிக் கொடு. உனக்கு புத்தியே கிடையாது, நீ உருப்பட மாட்ட, பரவாயில்ல சொல்லிக் கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், எழுத விடாத, சொல்லிக் கொடு. நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லிக் கொடு. உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன், சொல்லிக் கொடு. என்ன வேணாலும் செய், சொல்லிக் கொடு. கற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை இல்லை குழந்தைகளே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை கையில் வைத்துக்கொள். உன்னை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது. உன்னை அவமானப்படுத்தி விடலாம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர உன்னை இந்த உலகத்தில் யாராலும் அவமானப்படுத்தி விட முடியாது என்று நீ நினைக்கின்ற பொழுது பல விஷயங்களை நீ புதிதாக கற்றுக்கொள்கிறாய். இந்த உலகத்தை மிக சரியாக நீ சந்திக்கிறாய். மிகச் சரியாக இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்கள் உன்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும். பழைய வார்த்தைகள் தான், பழைய விஷயங்கள் தான், ஆனால் புதிதான விஷயங்களாக, புதிய சொற்களாக நமக்கு காதில் வந்து விழுகின்றன. நான் சமீபத்தில் பெரியவர்களுக்காக சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உனக்காக பேசிக் கொண்டிருந்தேன். இந்த முன்னால டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா, கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்கிறீங்க, பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீயும் வாங்கி வைத்துக்கொள். விதைகள் தான், அது இந்த வயதில் மரமாக உடனே முளைக்கும், உனக்கு கொஞ்சம் நேரமாகும், இருந்தாலும் வாங்கிக்கொள். ஏனென்றால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை, அதை முளைக்கும். காலம்தான் அதற்காக துணை செய்ய வேண்டும். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் குழந்தைகளை. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விதையை தூவிவிட்டு போகிறேன். வகுப்பறைக்குள் நீ படிக்கின்ற படிப்பு மட்டுமல்ல இந்த உலகத்தை நீ சந்திப்பதற்கான படிப்பு. வெளியில் இருக்கக்கூடிய படிப்பை படி. மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். திரைப்படத்தை, சீரியல்களை, சும்மா ஜோக்குகளை பார்த்துவிட்டு இந்த மீடியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்த இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு காலத்தை கழிக்காத. அதில் மிக சிறப்பான ஒரு செய்தியாக நீ வர வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய். அதற்குள் மூழ்கி போகாத. அது அல்ல உன்னுடைய பிறப்பிற்கான நோக்கம். நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன், 70 பக்கம் குழந்தைகளை. அந்த புத்தகம் 70 பக்கம். இங்க எத்தனை பேருக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது.
ஏனென்றால் நாம வாசிக்கணும்னாலே அது பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டதுனால நமக்கு வாசிப்புனால ஒரு அலர்ஜி வந்துருச்சு, படிக்கிறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு, எழுதுறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு. யாருக்காகவும் படிக்க வேண்டியதாக இருக்கிறது, எதற்காகவும் எழுத வேண்டியதாக இருக்கிறது. பாருங்களேன், கேள்வி கேட்கிறவன் பெரிய ஆளுங்க, பதில் சொல்றவன் அதுக்கு கீழே இருக்கிறவன். இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கேள்வி கேட்பதுதான் கல்வியை தவிர பதில் சொல்லுவது அல்ல. கேள்வி கேள், ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பு. ஏன் இந்த பழம் விழுந்தது? கேள்வி கேட்டாங்க நியூட்டன். நீ நானும் அவன் கேட்டான், ஏன்? இன்ஃபர்மேஷன். ஓ, கிராவிட்டி, நாலேஜ். மண்ணிலிருந்து கிளம்பியது மறுபடியும் மண்ணுக்குத்தான் வரும். விஸ்டம். கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு விஷயத்தை? புலி முட்டமாய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, வெங்காயம் மாதிரி இருக்க முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும் இல்லையா? பார், ஒரு புத்தகம் நான் மக்களை சந்திப்பதையும் நான் இந்த உலகத்தை எப்படி சந்திக்கிறேன் என்பதையும் என்கின்ற பெர்ஸ்பெக்ஷன், என்னுடைய பார்வையை மாற்றுது பாருங்க ஒரு புக்கு. அந்த மாதிரி ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை மாற்றியது. தாய் என்கின்ற ஒரு நூல் தான் கலைஞருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நீ எதை வேண்டுமானாலும் படி, ஆனால் படி என்கிறேன் நான்.